உங்க ரூம்க்கு நான் வந்தேன். நீங்க ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க. அதான் நானே விஷால நவதானியம் வாங்கிட்டு வர சொன்னேன். பூஜைக்கு தேவையான பால், சந்தனம், குங்குமம் எல்லாத்தையுமே நானே ரெடி பண்ணிட்டேன். இனி பந்தக்காலுக்கு சந்தன குங்குமம் மட்டும்தான் தொட்டு வைக்கணும். இசை, அடடடா, நீதான் இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப டெடிகேட்டடா வேலை பாக்குற. அண்ணா என்னென்ன அன்னைக்கு ஓவரா சப்போர்ட்டா இருக்க? ஆமா, என்ன பல்லவி, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. யாரு வேலை பார்த்தாலும் அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணா அவங்க இன்னும் நல்லா வேலை பார்ப்பாங்க. என்ன நீ அதான் இசை என்கரேஜ் பண்றேன். என்ன இவன் தான் என்னமோ நிஜ மாப்பிள்ள மாதிரியே வரா. அதுதான்க்கா நமக்கு பிளஸ். ராகம், கவலைப்படாத. பாப்பா அசோக். ஏய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான்ல. கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. நல்லா இருப்பா. பாத்தியா சுபத்ரா, அசோக் அவனுக்கு இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. ஆமா அசோக், உனக்கு வேட்டி சட்டை ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆமா, நீ ஃபாரின்ல வேஷ்டிய கட்டியிருக்க மாட்டல? ஆமாமா, அங்கெல்லாம் பேண்ட் தானே. அத்தை, யுஎஸ்ல தமிழியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட பழக்கி இருப்பான். ஓ ஆமா, அங்க எனக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படியே நான் பழகிட்டேன். கரெக்ட் அத்தை. அம்மா, வர்ஷினி அண்ணியும் வந்துட்டாங்க. சமந்தி, வர்ஷினி வாமா. வர்ஷினி வா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். வா வா வா. அசோக், டேய் வரட்டும், நம்ம உட்காருவோம். வா. பல்லவி, நீ போயிட்டு எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வை. சரிப்பா. ஏய், எனக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியலடி. அக்கா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அதுதான் நமக்கு பிளஸ். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க.